பாருங்க எவ்வளவு மயிலு எவ்வளவு குரங்கு. ஏய் சீக்கிரம் சீக்கிரம் போட்டோ எடுங்கப்பா. இங்க சிங்கம் சிறுத்தை கூட இருக்கா என்ன? பயப்படாதீங்கம்மா, இங்க எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. என்னோட குழந்தையை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு யாராவது என் பொண்ணை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. பொண்ணு காப்பாத்துங்க. வேற வழியே இல்ல. நான் உடனே வேட்டைக்காரங்களை கூப்பிடுறேன். அந்த யானைக்கு நான் மயக்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அந்த யானை மட்டும் மயங்கிருச்சுன்னா குழந்தைய சீக்கிரமாவே காப்பாத்திடலாம். நான் சீக்கிரமா போய் ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அட, இந்த சிவாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எங்க போயிட்டாங்க? சிவா சிவா, இந்த பொண்ணு ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணும் ஆகல. ஆனா இப்ப இந்த யானைக்கு தான் பிரச்சனை. இங்க பாருங்க, இது மயக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்கு. ஆனா வேட்டைக்காரங்க வந்தாங்கன்னா இத புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஜீப் வர சத்தம் எனக்கு கேக்குதுப்பா. ஆதி, அந்த மலை மேல போய் பாரு. ஜீப் ஏதாவது இந்த பக்கம் வந்ததுன்னா கூட்டிட்டு வா. சீக்கிரம் வாங்க. யானை மேல தண்ணியை தெளிச்சு அதை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணலாம். சீக்கிரமா எந்திரி. எழுந்துருன்னு சொல்றல, இல்லன்னா அவங்க வந்து உன்னை புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆமா, எந்திரி. எந்திரிச்சு போ. உன் உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. சிவா, சிவா அங்க பாரு. அந்த வழியா ரெண்டு ஜீப் வந்துகிட்டு இருக்கு. பாக்க வீட்டுக்காரங்க மாதிரி இருக்காங்க. கையில துப்பாக்கி வேற இருக்கு. நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம் பா. நாம இந்த யானை இப்படி விட்டுட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்பு. நாம இதை எப்படியாவது காப்பாத்தணும். அப்படின்னா அந்த வேட்டைக்காரன் யானையோட சேர்த்து நம்மளே பிடிச்சிட்டு போயிடுவானா? எஸ், இங்க இருக்கிற இலைகளை வச்சு அந்த யானையை டோட்டலா மூடிடலாம்.
வந்தது புலி வேட்டைக்கு, சிக்கனது எலிகளா? காட்டு விலங்க தேடி வந்த இடத்துல குட்டி குட்டி பசங்க கிடைச்சிருக்காங்க. ஏய் பசங்களா, இங்க நீங்க ஏதாவது வெள்ளை கலர் யானையா பாத்தீங்களா? ஆமா பார்த்தோம். ஆமா பார்த்தோம். நாங்க எல்லாருமே பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பக்கம் வேகமா போச்சு. வெற்றுவனா நானு? நான் யாருன்னு நினைச்சீங்க நீங்க? மிகப்பெரிய வேட்டைக்காரன். என்னோட பார்வையில இருந்து விலங்குகள் தப்பிக்கிறது கஷ்டமான காரியம் இல்ல, நடக்காத காரியம். சீக்கிரம் அந்த வெள்ளை யானையை தேடணும். கிளம்புங்கடா. ஓகே சார். இருங்கடா, கிளம்புங்கடா. தனியா விட்டு இருங்கடா, நானும் வரேன். நிப்பாட்றாடே, வண்டியை நிப்பாட்டுறா. சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடு. நான் போய் உதவிக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ வெரி மச். எங்க பொண்ணோட உயிரையே நீ காப்பாத்தி இருக்க. நீ காட்டுக்குள்ள ஏன் போன சிவா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? இல்ல பாட்டி, நாங்க காட்டுக்குள்ள யானைய பாக்குறதுக்காக போனோம். அது அங்க தூங்கிடுச்சு தெரியுமா? ரேவா, நம்ம ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். யானை வேட்டைக்காரகன்ல மட்டும் படக்கூடாது. அதே மாதிரி இங்க வண்டி போனதுக்குண்டான எந்த அடையாளமும் இல்லவே இல்லை சார். அப்படின்னா இந்த இடத்துல யானையும் வரல, எந்த வண்டியும் வரல சார். ஓகே ராம், ஜாக்கிரதை. யானையோட கால் தடம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓவர் அண்ட் அவுட். சிவா, நீ எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியாதுப்பா. நீ ஒரு குழந்தைய மட்டும் காப்பாத்தல, ஒரு யானையையும் காப்பாத்திருக்க. உண்மையிலேயே நீ ஒரு தைரியசாலி. இருங்க, போல நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமா, அந்த ஃபுட்பால் எப்படிப்பா என் மேல இவ்வளவு வேகமா பட்டுச்சு? நான் அடிச்ச பால் காட்டுக்குள்ள வேகமா போய் ஏதாவது ஒரு மரத்துல பட்டு அது வேகமா அப்படியே ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஏன்னா அடி, இப்ப நீ பால் எடுக்க போகலையா? யாரோ அங்க இருக்காங்க. நான் யாருன்னு தெரியாமலே என் மேல பால் அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சிவா, சிவா, சிவா,
காப்பாத்துங்க என் சிவாவை காப்பாத்துங்க யானை சிவாவை கிட்னாப் பண்ணிக்கிட்டு வருது சார் நீங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் தானே என் சிவாவை காப்பாத்துங்க நாங்க யாருமே பயப்படல பாட்டி. நாங்களே முதல் முறையா இப்பதான் இவ்வளவு பெரிய வெள்ளை யானையை பாக்குறோம். அதனாலதான் நாங்க வாயை பொழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்க சிவா அதுக்கு மேலேயே சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய நல்ல விஷயம்னு பாத்தீங்கல்ல. சிவா அந்த யானையை காப்பாத்திருக்கான். அதனால அந்த யானை அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சிவா நாங்களும் மேல வரோம்ப்பா. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? வேணாம் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுச்சுன்னா நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இந்த யானைங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் விடவே விடாது. அதுங்களால யாருக்கும் பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர விடாது. சிவா ஜாக்கிரதப்பா. அந்த யானைக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அந்த வேட்டைக்காரங்க மறுபடியும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமா போய் அவங்கள தடுத்தாகணும். லட்டு சிங் சார், நான் லட்டு சிங் தான் பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வேதாஸ் நேஷனல் பார்க்குக்கு வாங்க. இங்க இருக்கிற யானையும் வேட்டைக்காரங்க கொல்ல பாக்குறாங்க. என்ன சொன்ன? என்னோட ஏரியாவுல வேட்டைக்காரங்களா? டோன்ட் வரி சிவா, இதோ வந்துடுறேன் பாரு. அவங்களால எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஏன்? ஏன்னா அந்த போஸ்டுக்கு அப்புறம் இருக்கிறது வேற ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்குள்ள போறதுக்கான பெர்மிஷன் நம்ம கிட்ட கிடையாது. உன்னால உள்ள போக முடியலன்னா வெற்று. என்னால எல்லா இடத்துக்கும் போக முடியும். ஏன்னா நான் லட்டு சிங் பாத்துக்க. வாசிப்பா போலாம். இன்னும் வேகமாப்பா. சார், இப்ப இதுக்குள்ள எப்படி போறதுன்னு கொஞ்சம் யோசிங்க சார். ஆட அத பத்தி நீ எதுக்கும் கவலைப்படாத சிவா. ஏன்னா நான் மலை ஏறுறதுல எக்ஸ்பர்ட் ஆக்கும். பெரிய பெரிய மலையவே இப்படின்றதுக்குள்ள தாண்டி போயிருவேன். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். இப்ப பாரு. ஏய், இந்த லட்டு சிங்க பத்தி என்ன நினைச்ச நீங்க? எப்படி ஏறன்னு மட்டும் பாரு. ஏய், இந்த மாபெரும் வேட்டைக்காரனோட கோட்டைக்குள்ள நுழையிறது கஷ்டமான விஷயம் இல்ல, நடக்காத விஷயம். அவனை டான்ஸ் பண்ண வைக்கலாம். லைட்டா கரண்ட கூட அவனுக்கு. ஏய், ஏய், ஏய். பட்டே கலப்புறீங்க லட்டு சிங் சார். நீங்க இவ்ளோ நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? இதையே நீங்க முன்னாடியே சொல்லல. எந்திரிங்க. ஓ, அங்க மேல கரண்ட் இருக்கு. உள்ள போறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு.
சிவா இந்த மாதிரி செய்யும் போது என்னால செய்ய முடியாதா சொல்லு. அப்புறம் நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஏய், இந்த மாபெரும் வேட்டக்காரனோட கோட்டைக்குள்ள வேணா நீங்க ஈஸியா வந்திருக்கலாம். ஆனா நீங்க வெளிய போறது கஷ்டமான காரியம் இல்ல, நடக்காத காரியம். உங்கட போய் பிடிக்காதுங்கள. ஆமா, சார் என் பைக் காட்டுல பார்த்த அதே பொடி பசங்க தான் இங்கேயும் வந்திருக்காங்களா? இந்த வேட்டக்காரனை சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு வந்திருக்கீங்களா பசங்களா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அப்படியா? பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்றது சொல்லு. ஓடிங்கடா அவங்கள. சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், சிவா ரேவா, யானை எங்க இருக்குன்னு பாருங்க. அது மயக்கத்துல இருந்தா உடனே எழுப்புங்க. இந்த மாபெரும் வேட்டக்காரன் புடிச்சு வச்ச விலங்குகளை காப்பாற்றணும் நினைக்கிறது கஷ்டமான விஷயம் இல்ல, நடக்காத விஷயம். பல்ல தூக்கி போடுறா. சாரி. மம்மி காலால கல்ல போட்டா, கல்ல போட்டா. எந்திரி நண்பா, எந்திரி சீக்கிரம். இருங்க வர. அது கண்ணு திறந்துடுச்சு. Come on, my dear friend. இவங்க யாரையும் விட்டுறாத. என் ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துட்டல. இந்த வெள்ளை கலர் யானைக்காக நான் 2 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அதான் போய் கெடுத்துட்டியடா. என்ன மன்னிச்சிரு. இனி இப்படி நான் பண்ணத மாட்டேன். காலைல வேணாலும் விழுகிறேன், மன்னிச்சிரு. வழி விடுறா. வெளியே வாடா. நான் பாத்து வெளியே வாங்கடா. இடம் இல்லையா? பிடிச்சிச்சு.
வாங்கடா டேய். சிவா நானே எல்லாரையும் பிடிச்சு உள்ள போட்டுட்டேன். நீ பொறுமையா வா, பிரச்சனையே இல்ல. பார்த்தல இதெல்லாம் நமக்கு சும்மா கை வந்த கால தம்பி. டேய், மூச்சு முட்டுதுடா. சிவா நீ இவங்களை பிடிச்சு முடிச்சு உண்மையிலே ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணி இருக்கப்பா. 3 cheers for Shiva and his friends.